ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் யம்மியான கிறிஸ்பியான சீஸ் வெஜ் பால்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பண்ணக்கூடிய சமையலை அதிக சுவையாக காட்டுறதே சின்ன சின்ன ஈஸியான விஷயங்கள் தாங்க. அந்த சீக்ரெட் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெஜ் பால்ஸ் வந்துட்டு 1/2 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேங்க, மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லித்தலை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி தோல் ஸ்வீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பற்கள் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கேரட்டு, 5 பீன்ஸ் எடுத்துருக்கேங்க. பிரெட் கிரம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு 4 பீஸ் வந்துட்டு பட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பட்டர் எதுக்கு சேர்க்குறேன்னு சொன்னால், கொஞ்சம் மாவு நல்லா வந்துட்டு சாஃப்டாக்கி கொடுக்குங்க இந்த பால்ஸ் வந்துட்டு. இப்போ இந்த மாவு ரெண்டையுமே சேர்த்தாச்சு. இப்போ ரெட் கிரம்ஸ் வந்துட்டு நம்ம அதில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த காய்கறியில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோங்க. பச்சை மிளகா 3 இதில் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகா, இந்த கேரட்டு, பீன்ஸ் இது எல்லாமே அரைச்சாச்சு மிக்சியில். இப்போ மல்லித்தலை, பூண்டு பற்களும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பட்டர் சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சியும் சேர்த்தாச்சு. நீங்கள் பட்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம். இந்த சீரக பவுடர் வந்துட்டு வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த பட்டர் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வர மாதிரி நீங்கள் வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க மாவில். நான் எப்போவுமே வந்துட்டு சோடா உப்பு வந்துட்டு எந்த சமையலுக்கு சேர்க்க மாட்டேன், அதனால் வந்துட்டு பட்டர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் சோடா உப்பு சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. மாவு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இது ஈவினிங்கில் வந்துட்டு டீ காஃபிக்கு ஸ்நாக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மைதா மாவும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சிக்கலாம். நான் வந்துட்டு வெஜ்லேயே பண்ணுறதுனால இந்த மாதிரி கரைச்சிக்கிறேங்க. நீங்கள் வந்துட்டு முட்டையும் இது மாதிரி கரைச்சிக்கலாங்க. வெறும் முட்டையை மட்டும், முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் அந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு செடார் சீஸும் யூஸ் பண்ணலாம். எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. அந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். துருவியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தட்டிக்கோங்க கையில். தட்டிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனில் சீஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அந்த வந்துட்டு சீஸ் வெளியே தெரியக்கூடாது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க மாவில் முக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பிரெட் கிரம்ஸில் வந்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளுமே இதே மாதிரி பண்ணிக்கலாங்க. நீங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சீஸ் கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால், சீஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெறும் இந்த மாவையுமே இந்த மாதிரி உருட்டி பிரெட் கிரம்ஸில் போட்டு நம்ம பொரிச்சு கொடுக்கலாங்க. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. எல்லா உருண்டைகளுமே இது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு உருண்டை வந்திருக்குங்க இந்த மாவில். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னாடி இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரியும் தொட்டிக்கு கொஞ்சம் அதிக ஹீட்டில் வைக்காமல் கொஞ்சம் நடுத்தரமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிஞ்சு வர்றது வரைக்கும் நீங்கள் பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
இதே மாதிரியே நம்ம எல்லா உருட்டைகளுமே உங்களுக்கு தேவையானதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் தான் பொரிச்சிருக்கேன். மீதி வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சூடாக அப்பப்போ பொரிச்சுக்கலாங்க. இது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம செய்கிறதுக்கு 1 வாரம் வரைக்கும் தாங்குங்க. இது நம்ம வந்துட்டு பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம வெளியில் எடுத்து வச்சிடணும். வெளியில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பொரிச்சு கொடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சீஸ் வெஜ் பால்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.